நடிகர் அர்ஜுன் வந்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தார். அதில் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதாவது சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் 10 வருது. அதே தேதியில் வர இருந்த கங்குவா திரைப்படத்தை இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. அது பற்றி சூர்யாவே சொல்லியிருக்காரு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அர்ஜுன் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதற்கு அர்ஜுன் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருடைய படம் தான் எப்போதுமே பெரிய படம். அவர் படத்துக்கு கூட யாரும் மோதுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள் வந்து எப்போதுமே சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அவர் படத்தை தான் முதல்ல பார்ப்பாங்க. சூப்பர் ஸ்டாருடைய படத்தை பார்த்துட்டு அதன் பிறகு எங்கள் படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்ஜுன் வந்து பேசியிருந்தார். இதெல்லாம் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம். ரஜினி சார் படம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் ஃபேன்ஸும் அதிகம். அதே சமயம் ஃபேமிலி ஆடியன்ஸும் தலைவருக்கு வந்து ரொம்ப அதிகம். எல்லாருமே தலைவர் படத்தை ஒரு தடவையாவது தேட்டரில் பார்த்துடணும் அப்படின்னு விரும்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு தலைவர் படத்துக்கு மட்டும்தான் அந்த விமர்சனங்கள் எல்லாம் மக்கள் ஒரு பொருட்டாகவே பார்க்குறதில்ல. என்ன தான் நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலும் சரி, தலைவரை போய் தியேட்டரில் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் விரும்புகிறாங்க. அதனால தான் தலைவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைவரோட ஃபேன்ஸும் உலகம் முழுவதும் இருக்கிறதுனால அவருடைய படத்துக்கு வந்து எப்போதுமே அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அவ்வளோ பெரிய மார்க்கெட் வச்சுருக்கிற ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு கிட்ட நம்ம மோதணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க தானே செய்வாங்க.